விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து கணக்கு பார்த்து உட்காந்து தலைவராக உட்காந்துருக்கோம். வார்டு வரைக்கும் எல்லாவனுமே உள்ளே இருக்கிற வரி, வீட்டு வரிகள் எல்லாம் வாங்கி அனைத்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனை கோடி பேப்பர்களை வாங்கி பூரா வீட்டுகளில் பூரா சைடில் சுவரில் கக்கூசு கீழே எங்கெங்கே பதிச்சு வச்சுருக்கானோ அம்புட்டும் பதிச்சு வச்சு பூட்டி லாக்கர் மாதிரி வச்சுருக்கான். நகைகள், வைரங்கள், வயிறு எல்லாமே வச்சுருக்கான். புரியுதா? கக்கூசு கட்டியிருக்கானா? கக்கூசு எத்தனை கக்கூசு வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கானோ அத்தனை கக்கூசு கீழே பூரா அடைஞ்சி வச்சுருக்கான். அந்த கக்கூசு இடிக்கம்னு மொத்தத்தில் தரமட்டமாக இடித்து போட்டு எல்லாம் கணக்காக வெளியே அள்ளிடுவாங்க. பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, நகைகள், அடுத்தாப்பில் வைரங்கள், வயிறு எல்லாம் பத்திரங்கள், ஆவணங்கள் எல்லாமே இதை வச்சு தான் இவர் எடுப்பார். இது கணக்கு ஓப்பனாக முடிஞ்சு வச்சா லேசான கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இது எழுதிட்டார். உன் வீட்டில் 100 கிலோ 200 கிலோ தங்கம் இருக்குது, அதை என்ன கணக்கில் வாங்கியிருக்க? ஒன்று. பத்திரம், ஆவணங்கள் 100 பத்திரம் வச்சுருக்க, அதுக்கு என்ன ஆவணங்கள், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பார். வைரங்கள், வயிறு எல்லாம் வச்சுருக்க, அதுக்கு என்ன, அதுக்கு கணக்கு கொடுக்கப்படியே இல்லையா? அப்போ இடிடாம்பார். இடித்து எல்லாம் அள்ளிட்டு வந்துடுவார். மெயினாக சிக்கிறது தங்க நகைகள், பத்திரங்கள் சிக்கும். பீரோவோட சேர்த்து தூக்கிட்டு வந்துடுவார். முக்கால் சேர்த்தியாக முடிஞ்சு வச்சுருவாங்க கணக்கு.